எப்போதுமே நம்ம பேரில் யாராவது வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்கன்னு நமக்கு தெரிய வந்தால், சந்தேகம் இருந்தால் சப்சிக்வெண்ட் கோர்ட்டில் போய் ஃபஸ்ட்டு கேவியட் மனுன்னு போடணும். ஓகே. கேவியட் மனு போட்டால் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு வழக்கு போட்டு இல்லை ஸ்டே ஆர்டர் போடுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கேவியட் மனு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை ரெனியூ பண்ணிக்கிட்டே வரும். சந்தேகம் இருந்தால் கோர்ட்டார் வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அனுமதி இல்லாமல் ஒரு ஸ்டே ஆர்டரை கொடுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம பேரில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் எந்த கோர்ட்டுன்னு தெரிஞ்சுட்டு அதில் நம்மளாக போய் வாலண்டியராக வந்து உள்ளே போய் வழக்கறிஞர் வச்சு ஒரு வக்காலத்து போட்டு உள்ளே போகிறது எப்போதுமே சாலச் சிறந்தது. நம்ம ஒதுங்கி இருப்போம், நம்ம போகலைன்னா நமக்கு எதிரான தீர்ப்பே வராதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது பயங்கரமான தப்பு. நம்ம போகலைன்னா பண்ண மாட்டாங்க. அது மாதிரி டிவோர்ஸ் நான் கையெழுத்து போடலைன்னா டிவோர்ஸே கிடைக்காது லைஃப் லாங் அப்படின்னு கிடையாது. ஒரு கணவர் வந்து கணவரோ மனைவியோ போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, டிவோர்ஸ் வழக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அது எதிராளி இருக்கிறவர் வந்து அவர் போகவே இல்லை கோர்ட்டுக்கு அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் கேஸ். எக்ஸ்பார்ட்டி தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கண்ணுங்கிறதுமோ அதை பார்க்க வேண்டியது அவங்களோட கடமை. சார், இப்போ கோர்ட்டுக்கே வர்றோம் அப்படின்னா வக்காலத்துன்னு ஒன்று வாங்குறோம் சார். அந்த வக்காலத்தை வந்து ஒவ்வொரு தடவையும் வாய்தா வரும்போது போய் அப்பியர் ஆகி பேசுவாங்க அந்த வக்காலத்து. அப்போ எத்தனை தடவை அந்த கோர்ட்டில் அவங்க ஆஜரே ஆகாமல் விட்டுட்டு அதை சஸ்பெண்ட் ஆகும் சார்?